பேசியும் உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பாப்பா டைலர் கடைக்கு வந்தவுடனே நான் அது சொல்லிச்சு. பாப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாப்பா உங்களே பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரி, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை அப்படி சொல்லிச்சு. அதுக்கு நான் ஒரு கருத்து சொன்னேன் பாப்பாவுக்கு. அந்த கருத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, பாப்பாவையும் பார்த்துக்கணும், நீயும் சாப்பிட்ணும் அப்படி சொன்னேன். ஏம்மா டைமே இல்லைம்மா சாப்பிடுது? அப்படிலாம் இல்லைம்மா, நீ பாப்பா நீ 20 வயசு வரைக்கும் வளர்க்க போகிற. வளர்த்துட்டு ஒருத்தர் நம்ம ஆசையின் விதை அந்த பாப்பா, அது நம்ம வளர்த்து ஆளாக்கணும். அது நம்மளோட கடமை. அது கடமைன்றது நீ செஞ்சு தான் ஆகணும். பொறுப்புன்றது நீ சாப்பிட்டு ஆகணும். பொறுப்புனா உடம்பு பொறுப்பாக வச்சின்னா தான் நாளை பின்ன பிள்ளைங்க கைவிட்டாலும் சரி, கணவன் கைவிட்டாலும் சரி, உங்களால் வாழ முடியும், தன்னம்பிக்கையில் வாழ முடியும். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிட்ணும். முதல்ல குழந்தைங்க கூட டைமுக்கு சாப்பிட்ணும். இப்போ ஒரு மரம் மரம் தான் நம்ம முதல்ல வேறு ஆணி வேறுன்றது கணவன். கணவன் இல்லைனாவும் விலைக்காவாது. ஆணி வேறு இல்லைன்னா விலைக்காவாது. அப்புறமேட்டு அது மரமே சாஞ்சிடும். அப்புறம் அது கலையாது, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆகிடும் ஆணி வேறு. அப்போ கணவனுக்கு நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும், அம்பாக செலுத்தணும், அவங்கள கடமையை செய்யணும், அவங்கள எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிடும். மெயின் யாருன்னா கணவன் தான் மெயின். நம்ம யாருக்கோசம் அந்த வீட்டுக்கு போகணும், நம்ம அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. கணவனை கையை பிடிக்கிறத விட்டுட்டு குழந்தைங்க கையை பிடிச்சிக்கின்னு ஜிம்பின்னு இருக்கிறாங்க. நம்ம 20 வருஷம்தான் அந்த குழந்தைங்க கூட வாழ போகிறோம். ஆனால் கணவன் கூட 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு சென்த்து இருக்குது. 100 வயசு வரைக்கும். ஏன்னா கணவன் கூட தான் நம்ம வாழ போகிறோம் லாஸ்ட் வரைக்கும். அப்போ கணவனை நம்ம அன்பாக வச்சுருந்து அவருக்கு நல்லது செஞ்சு அடுத்தவங்கிட்ட போகாத அளவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும். நல்ல மாதிரி அந்யுன்யமாக இருக்கணும். நம்ம யாருக்கோசம் போனோம்? மெயினே கணவனுக்கோசம் போகணும். உங்களை விட குழந்தைங்க மேலே கணவனுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. எப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சுமக்கிறோம், நம்ம இதுவை கொடுக்குறோம், தாய்ப்பாலை கொடுக்குறோம். அதனால் அன்பு வரும். ஆனால் உரிமை யாருக்கு தெரியாது? அவங்களுக்கு உரிமை யாருன்னா விதை போட்டவங்களுக்கு தான் உரிமை. விதை போட்டவங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் உயிர் ஜாஸ்தி. நீங்கள் நினச்சிப்பீங்க அம்மா தான் எல்லாமேன்னு கிடையாது. அப்பா தான் எல்லாருமே. அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையே கிடையாது. ஜீவன் இல்லைன்னா ஜோதியே இல்லை. ஜீவ ஒளி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஜீவன் இல்லைன்னா ஒளியே இல்லை. அந்த மாதிரி அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையே கிடையாது. அதனால் அப்பா தான் மெயின். அதனால் அவருக்கு பயங்கரமான உரிமை இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன், நான் தாய்ப்பாலை கொடுத்தேன், நான் வளர்த்தேன். என்னதான் நம்ம அப்படியெல்லாம் செஞ்சாலும் விதை போட்டது யார்? விதை போட்டது யார்? அந்த விதைக்கு சொந்தக்காரர் யார்? நான். அதே மாதிரி தான் எங்கள் அப்பன். நம்ம உலகத்தில் ஜனங்க எப்படி வேணாலும் ஆடலாம், ஆனால் அந்த விதைக்கு யார் சொந்தக்காரி? எங்கள் அப்பன். யார்? எங்கள் அப்பன். அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு பெற்று வளர்க்க 20 வயசு வரைக்கும் ஒப்படைங்க. ஆனால் கணவனை மட்டும் விடாதீங்க. கணவனுக்கோசம் தான் நம்ம போகணும், கணவனுக்கோசம் தான் வாழணும், கணவனுக்கோசம் தான் இருக்கணும். லாஸ்ட்டு 100 வயசு வரைக்கும் அன்பாக வாழ கற்றுக்கணும். அன்பே சிவம். அதுதான். தாயும் தந்தையும் ஒன்றா இருக்கும்போது ஐயனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது தாயும் தந்தையும் அந்யோன்யம் இருக்கும்போது சிவனும் சக்தியும் இருக்கிற மாதிரி, எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாவும் இருக்கிற மாதிரி,
அந்யூன்யமாக இருக்கிறாங்க. பெருமாள் வந்து இங்கே கொடுத்தாரு, எங்கள் அப்பா 2ஆக பிரித்து கொடுத்தாரு. அதனால் சிவன் பாதி சக்தி பாதி, இவர் இல்லாத அவர் இல்லை, அவர் இல்லாத இவர் இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வாழ போகிற குழந்தைங்க வந்து நம்ம வந்து செய்யணும். கடமையே செய், பலனை எதிர்பார்க்காதே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. ஆனால் உன் கணவனுக்கு அன்பை செலுத்து, நீ 100 ஆயுசு வரைக்கும் இருப்பா. அன்பே சிவம், நல்லதே சிவம், நலமுடன் இருக்கும்.